ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போனால் கர்ப்பத்தின் 3வது மாதத்தில் சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்பத்தின் 3வது வாரம் பெரும்பாலும் கர்ப்பிணிகள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருப்பார்கள். குழந்தையின் இதய துடிப்பு இன்னும் தெரியவில்லை. குமட்டல், தொடர்ந்து சிறுநீர் கழித்தல் மற்றும் அடங்காத பசி இதற்கு காரணமாக இருக்கலாம். இந்த மாதத்தில் மோசமான உணவு மீது வெறுப்பு மற்றும் வாசனை உணர்திறன் இருக்கலாம். எனினும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் எது என்பதை இப்போது காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் விட்டமின் B6 உணவுகள். குமட்டல் உச்சத்தில் இருக்கும் மாதம், அதனால் சோர்வாக உணர வைக்கும். விட்டமின் B6 நிறைந்த உணவுகள் குமட்டலை குறைத்து மனநிலையை அதிகரிக்க உதவுகிறது. சிட்ரஸ் பழங்கள், முட்டை, பச்சை இலை காய்கறிகள் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவற்றை உணவில் சேருங்கள். இந்த விட்டமின் நிலையான அளவு எடுத்துக்கொள்வது வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். செகண்ட் ஒன் புதிய பழங்கள். கர்ப்ப காலத்தில் பழங்களை சேர்ப்பது நல்லது. பதிவு செய்யப்பட்ட பழங்களில் அமிலத்தன்மை உண்டாக்கும் பாதிப்புகள் உண்டு. மேலும் பழங்கள் விட்டமின்களின் ஆயுத களஞ்சியம் என்றே சொல்லலாம். பழங்களை தேர்வு செய்யும் போது அனைத்து நிறங்களின் பழங்களையும் தேர்வு செய்யலாம். அதில் நீர், இயற்கை சர்க்கரை, நார்ச்சத்து மற்றும் ஆக்சினேற்றங்கள் உள்ளன. எடை அதிகரிப்பை ஊக்குவிக்கும் பழங்களை இப்போது சேர்ப்பது பாதுகாப்பானது. வாழைப்பழங்கள் மற்றும் கொய்யா பழங்கள் முக்கியமானவை. தேர்ட் ஒன் கார்போஹைட்ரேட். உடல் எடையை அதிகரிக்க செய்யும் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள கார்போஹைட்ரேட் இப்போது குழந்தையின் உயிர் நாடி என்றே சொல்லலாம். முழு தானியங்கள், ரொட்டி, கோதுமை, அரிசி மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற எளிய கார்போஹைட்ரேட்கள் உணவில் சேர்ப்பதன் மூலம் குழந்தையின் ஆற்றலை அதிகரிக்கும். ஃபோர்த் ஒன் இறைச்சி. நீங்கள் அசைவ விரும்பியாக இருந்தால் இறைச்சியின் மீது கவனம் செலுத்த வேண்டிய நேரம். ஆனால் இறைச்சி நன்றாக சமைக்கப்பட்டு சுகாதாரத்துடன் சமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பெரும்பாலும் வெளியிலிருந்து வாங்குவதை காட்டிலும் வீட்டில் சமைத்து சாப்பிடுவது பாதுகாப்பானது. கோழி, ஆட்டிறைச்சி, மீன் போன்றவற்றை தாதுக்கள், புரதங்கள் மற்றும் நல்ல சுவையில் சிறந்த ஆதாரங்களாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் இரும்பு மற்றும் ஃபோலேட். இந்த இரண்டுமே கருவுக்கு இன்றியமையாதவை. இதை புறக்கணிக்கும் கர்ப்பிணிகளது கரு மிதமான முதல் கடுமையான மனம் மற்றும் உடல் ரீதியிலான பின்னடைவை உண்டாக்கும். உணவை எடுக்கும் போது இந்த இரண்டுமே வளமாக இருக்கட்டும். பீட்ரூட், சப்போட்டா, ஓட்ஸ், தவிடு, பீன்ஸ் வகைகள், இறைச்சிகள், ஆரஞ்சு, உருளைக்கிழங்கு, புரோக்கோலி, முட்டை மற்றும் கீரைகள் போன்றவற்றை உணவில் தவிர்க்காமல் சேருங்கள். சிக்ஸ்த் ஒன் பால் பொருட்கள். முழு கர்ப்பத்துக்கும் தாய்ப்பால் கொடுக்கும் நேரத்துக்கும் இவை பொருந்தும். பால் மற்றும் பால் பொருட்கள் எடுக்கும்போது பாதுகாப்பான பேஸ்டரைஸ் செய்யப்பட்டதை தேர்வு செய்யுங்கள். கருவுக்கு பால் பொருட்களில் காணப்படும் கால்சியம் மற்றும் தாதுக்கள் தேவை. பால், தயிர், பாலாடை கட்டி மற்றும் நெய் போன்றவற்றை மறக்க வேண்டாம். செவன்த் ஒன் 3 மாத காலத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள். ஜங்க் ஃபுட் என்று சொல்லும் குப்பை உணவுகள், பர்கர் மற்றும் பீஸா, சாட் மற்றும் தந்தூரி சிக்கன் போன்ற நொறுக்கு தீனிகளை தவிர்க்க வேண்டும். கடல் உணவு, குறிப்பாக மெர்க்குரி கடல் உணவுகளில் காணப்படும் மோசமானவை. இவை கருவின் மூளையின் செயல்பாட்டை குறைக்க செய்யும். டின் பொருட்கள் அதிகப்படியான சர்க்கரை மற்றும் உப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. பதப்படுத்தப்பட்ட பால் பொருட்கள். இந்த மாதத்தில் பேஸ்டரைஸ் செய்யப்பட்ட பால் பொருட்களை மட்டுமே பயன்படுத்துவதன் மூலம் லிஸ்டீரியா மற்றும் உணவு விஷம் போன்ற தொற்றுகளிலிருந்து தாய் மற்றும் கருவை பாதுகாக்கவும் செய்யும். இயன்றவரை வீட்டில் தயாரிக்கும் பால் பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எனவே கருவின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.